இங்க ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த காலை கட் பண்ணிடுறா. பார்த்தா பின்னாடி இருந்து அவ பாஸ் வந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கி இருந்த ஹோட்டலை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவ ஹஸ்பண்ட் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா மாட்டிக்க கூடாதுன்னு அவ எந்த காலையுமே அட்டன் பண்ணல. கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல அவங்க நிறுத்துறாங்க. அப்ப அவ மட்டும் காஃபி குடிக்கிறதுக்காக தனியா ஸ்டோர் உள்ள போறா. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அந்த ஸ்டோர் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சோ காசை வச்சுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணவ அங்க இருந்த ரத்த கரையை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. உடனே இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு ஸ்னைப்பர் அவ கையில புல்லட் இறக்கிடுறா. அதுக்கப்புறமா அவ கொஞ்சம் அசைஞ்சாலும் சரமாரியா புல்லட் வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம அவ பாஸ் கார் உள்ள பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஸ்டோர் உள்ள ஒரு போனை பார்த்த எமிலி பொறுமையா அதுகிட்ட நகர்ந்து போக ட்ரை பண்றா. பார்த்தா அவ கைய வைக்க போற கடைசி நேரத்துல ஸ்னைப்பர் அந்த போனையும் காலி பண்ணிடுறான். லக்கிலி ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு அவ பாஸ் அவளை தேடிக்கிட்டு ஸ்டோர் உள்ள வந்துடுறான். உடனே எமிலி அவளை வான் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயே ஸ்னைப்பர் அவளை காலி பண்ணிடுறான்.